பிளாக் ஹோல் பற்றி நீங்கள் விரிவாக அளித்த விளக்கம் மிகவும் அருமை. அதேபோல வேற்று கிரகவாசிகள், ஏலியன்ஸ் இருக்கிறார்களா? அதைப் பற்றிய ஆராய்ச்சிகள் என்னென்ன? யுஎஃப்ஓக்கள் பற்றிய உங்கள் கருத்து? கேள்வி ரொம்ப சின்னது தான். ஆனா, ஒரு பெரிய பதில் சொல்ல வேண்டியிருக்கும். முதல்ல யுஎஃப்ஓலேருந்து ஆரம்பிப்போம். நிறைய ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நிறைய ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் பலர் பார்த்துருக்காங்க. அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் தான் யுஎஃப்ஓ. ஆனால், அத நான் பார்த்தேன். அது இங்க வந்து இறங்கிச்சு. அந்த சினிமாக்கள்லாம் நெறையா இருக்கு இல்லையா? மென் இன் பிளாக். அந்த மாதிரியான அடாசு சினிமா அதெல்லாம் ஜாலிக்காக எடுக்கிறது. அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. அப்புறம் அமெரிக்கால இதுக்குன்னே சில டேப்லாய்டு பத்திரிகைகள் இருக்கு. யுஎஃப்ஓ சைட்டட் இன் லூசியானா சம் வில்லேஜ் நேம போட்டுருவான். அந்த இடத்தையே கார்டன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ரகசியமாக. பராக் ஒபாமா வந்து சில ஃபைல்கள் எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டாரு. இந்த மாரி ஏதாவது ஒண்ணு விடுவாங்க. அதுவும் அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஷேப்ல ஒரு படம் வரைஞ்சு, அதெல்லாம் வந்து அல்டி காமெடி. அந்த மாதிரியான ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்டே அது டிசைனே தப்பு அப்படின்னு நான் சொல்லிருவேன். ஒழுங்கா டிசைன் பண்றதா இருந்தா அதோடைய ஷேப் வேற. ஏன்னா அப்படி அதுதான் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் எக்ஸோ, ஒரு ஐஎஸ்ஆர்ஓவோ ஏன் தன்னுடைய ராக்கெட்டுகளையும், விண்கலங்களையும் அப்படி டிசைன் பண்றதில்ல? அப்படிலாம் தே ஆர் பேட் டிசைன்ஸ். விடுங்க ஒரு பக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு நெறைய விண்கற்கள் இங்கே விழுகின்றன. வேற்று கிரகங்களில் இருந்து மனிதர்கள் வருகிறார்களோ இல்லையோ, பொருட்கள் நம்முடைய கிரகத்துக்கு வருகின்றன. அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் பொழுது, அத நம்ம எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணோம்னா, நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இது பூமியைச் சேர்ந்ததல்ல. இந்த சூரிய குடும்பத்தைச் சேர்ந்ததல்ல அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அளவுக்கு நமக்கு வந்து தெரியும். இப்ப 2வது ஏலியன்ஸ்க்கு வருவோம். அப்ப இதுவே இல்லன்னா அதுன்னா, அது இருக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து அறிவியல் சொல்றது. மனிதர்கள் உருவானது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 யுனிக்கானது. வேறு சாத்தியமே கிடையாது என்றெல்லாம் சொல்லவே முடியாது. இது வந்து நம்ம ஸ் ஒரு 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 ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பூமி அப்படிப்பட்ட ஒரு இடமாக ஆனது. இங்க வந்து சரியான டெம்பரேச்சர் இருந்தது. ரொம்பவும் அதிகம் இல்ல, ரொம்பவும் குறைவு இல்ல. அது ரொம்ப முக்கியமானது. இங்கே பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு சரியான ஒரு அட்மாஸ்பியர். நேராக சூரிய கதிர்கள் நம்ம மேல பட்டா நம்ம காலி. அப்படி இல்லாமல் அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு வளிமண்டலம், அட்மாஸ்பியர் ஒன்று உருவானது. திரவ நிலையில் தண்ணீர் கிடைத்தது. இது எல்லாமே டிக், 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 டிக்ன்னு போட்டுட்டு வரோம். இந்த நிலையில இங்க ஒரு தானாகவே தோன்றி தன்னைத்தானே பிரதி எடுத்துக் கொள்ளக்கூடிய இன்றைக்கு நம்ம அத டிஎன்ஏ என்று சொல்கிறோம் அல்லவா? ஒரு மூலக்கூறு டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ உருவாகி, அது உருவாயிருச்சுன்னா போதும். இன்றைக்கு நீங்கள் ஒரு டிஎன்ஏவை லேபில் தயாரிக்க முடியும். இயற்கையில் இது எப்படி உருவானது நமக்கு தெரியாது. பை சான்ஸ் இது அதுக்கெல்லாம் நெறையா தியரீஸ்லாம் சொல்றாங்க. இது உருவாகிருச்சுன்னா, அதுக்கப்புறமா அது மல்டிப்ளை ஆகுறத உங்களால தடுக்கவே முடியாது. அதுதான் அதோடைய இலக்கேங்கிற மாதிரி அது தன்னை தானே பிரதி எடுத்துக் கொண்டே இருக்கும். இப்படி பிரதி எடுக்கும் பொழுது அதில் ஒரு தவறு ஏற்படும். தவறு ஏற்படுவது வேறு 2வது டிஎன்ஏவா மாறிடும். அது தன்னை பிரதி எடுக்கும். அது இன்னும் பல தவறுகளை செய்யும். ஒவ்வொரு தவறும் இன்னொரு டிஎன்ஏ. அது தன்னை தானே பிரதி எடுத்துக்கொள்ளும். இந்த எக்ஸ்பெரிமென்ட் தொடர்ந்ததுன்னா, அது ஒரு சஸ்டெய்னபிள் உயிரியாக மாறும். அது ஒரு வைரஸாகவோ, அது வந்து தனக்கு வேண்டிய மற்றவற்றை தானாகவே செய்து கொள்ளும். தன்னை சுற்றி ஒரு புரோட்டீன் ஷீல்டு. அந்த புரோட்டீனுக்கான ஃபார்முலாலாம் அந்த டிஎன்ஏக்குள்ள என்கோடட். எகைன் நம்ம எங்கேயோ ரொம்ப தூரம் தாண்டி போறோம். பட் ரொம்ப மேலோட்டமாக சொல்றேன். அது அப்படி உருவாகுறதுல சிலதுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் எதுவும் இருக்காது. வேற இதுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கும். அதற்கு உணவை பெறுவது என்னும் இது ரேண்டமாகவே இதுக்குள்ள வரும். அப்ப அது பல்கி பெருகும். அப்படி ஒரு சிங்கிள் அது அது ஒரு செல்லை உருவாக்கும். சிங்கிள் செல்லேருந்து மல்டி செல் வரும். மல்டி செல்லுங்கிறது மனிதனாக வந்து முடிவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன. இப்ப நீங்க ஒரு வேற்று கிரகத்துக்கு போயி, ஓரளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய சூழல் உலகத்துல முதல்ல நம்ம நினைச்சுட்டு இருந்தோம், ஒரே ஒரு சூரிய மண்டலம் தான் இருந்தது அப்படின்னு. ஒரே சூரியன், ஒரே சந்திரன் அப்படிலாம் கிடையாது. உலகத்துல எண்ணற்ற கேலக்ஸிகள் இருக்கின்றன. நாம அதுல வந்து மில்கி வே பால்வீதி மண்டலம்ங்கிற ஒரு கேலக்ஸில இருக்கோம். இப்படி எண்ணற்ற கேலக்ஸிகள்ல எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கின்றன. சூரியன் போன்று. சூரியனை விட பெரிதாக, சூரியனை விட சிறிதாக அப்படிப்பட்ட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சுற்றி சுற்றி கொண்டிருக்கும் கோள்கள் இருக்கின்றன. அதுல ஏதாவது ஒரு கோள் பூமி போன்ற கோள் இருக்கிறதான்னு தினமும் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு நம்பர் T14873 அப்படின்லாம் நம்பர்லாம் குடுத்து வச்சிருப்பாங்க.
நான் அது அந்த அளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது எனக்கு. ஸோ பூமி போன்ற பல கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அங்க தண்ணி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சப்போஸிங் அங்க தண்ணீர் தான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து கார்பன் பேஸ்ட் லைஃப் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். கரியால் ஆனவர்கள் நம்மலாம். ஆனா இந்த கரிதான் தேவைங்கிறது இல்ல. சிலிகான் பேஸ்ட் உயிரினங்கள் இருக்கக்கூடும் என்றும் சொல்கிறார்கள். அப்ப இப்ப வேற எதுவுமே இல்ல. நம்மை போன்ற ஒரு ஒரு லேப் கிரியேட்டட் டிஎன்ஏ சிலவற்ற இந்த இடத்துல போய் தண்ணீர் மாதிரியாக ஏதோ இருக்கு அப்படின்னா, அதோட போய் அங்க போய் போட்டு வந்துட்டோம்னா, அங்கே நாளைக்கு ஒரு வேறு விதமான உயிரிகள் தோன்றலாம், வேறு விதமான மிருகங்கள் தோன்றலாம், பறவைகள் தோன்றலாம். இது மாதிரியாக மரங்கள், செடிகள், கொடிகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம சொல்லக்கூடியவை எல்லாமே தோன்றலாம். ஆனா அது இதே பாதையில வந்து இதே மாதிரியாக மூளை இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஹோமோ சேப்பியன் சேப்பியனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் வேறு பாதையில் செல்லலாம். ஸோ ஏலியன் என்பதற்கு அதாவது நம்மை போன்றனா இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னு ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம் எடுத்து பார்க்க அசிங்கமா ஏன் பண்றதா அதையும் அழகா பண்ணேன் ஒரு ஏஸ்தட்டிக்கா. எனிவே அப்படித்தான் இருக்கணுங்கிறது இல்லை. அதுக்கு 3 கால் இருக்குமா, 4 கால் இருக்குமா, 2 மூக்கு இருக்குமா, எப்படி வேண்டுமானாலும் தோன்றலாம். அதாவது தியரிட்டிக்கல் சாத்தியக்கூறுகள் உள்ளன. அறிவார்ந்த ஒரு உயிரினம் இன்னொரு கிரகத்தில் தோன்றுவதற்கு எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் உள்ளன. அவை தோன்றி இருக்கின்றனவா, நம்மை தொடர்பு கொள்ளுமா, நம்மை விட திறனில் சிறந்தவர்களாக இருக்குமா, இல்லை நமக்கு அடிமையாகும் மாதிரியான தரத்தில் இருக்குமா, எதுவுமே நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்மை தொடர்பு கொள்ளுமா? ஏன்னா நம்ம வந்து எங்கிருந்தாலும் இங்க வரணும்னா நினைத்த நேரத்தில் எல்லாம் வர முடியாது. இந்த குவாண்டம் டெலிபோர்டேஷன்லாம் வந்து அதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல எழுதுறதுக்கு தான் லாய்க்கு. ஒரு பெரும் உயிரினம் நம்மை போன்றவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஒளியின் வேகத்தில் கூட போக முடியாது. நம்ம செதஞ்சிருவோம். இப்ப நம்ம ஒரு நிலவுக்கு விண்கலம் அனுப்புகிறோம் அல்லவா? அதுதான் நம்முடைய அதிகபட்ச வேகம். அந்த வேகத்துல தான் போ முடியும். அப்படிப்பட்ட வேகத்தில் ஒருவர் இங்கே வர வேண்டுமென்றால் பல கோடி ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு ஆகும். நம்ம பக்கத்து கேலக்ஸிக்கு இருந்து இங்க வரதுக்கே. இவங்கலாம் எங்கேயோ இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லலாம்னா, எங்கிருந்தாலும் நன்றாக இருங்கள், எங்கள் கழுத்தை அறுக்காதீர்கள். ஏலியன்ஸ்க்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிறைய அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. நம்ம தேடணுமா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவங்களா யாராவது வந்து நீயாவே வீணா போய் வெளியில போற ஓனான எடுத்துட்டு வராதையா விடு. அவன் மாட்டுக்கு அவன் போயிட்டு இருக்கான். நீ மாட்டுக்கு இங்க இருந்து ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாருன்னு. பட் நான் வந்து தியரிட்டிக்கல் சாத்தியக்கூறை பத்தி சொன்னேன்.